சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பா, நம்மளுக்கும் கால் இருக்குல்லப்பா. வெயில்ல நடக்க முடியல, காலெல்லாம் சுடுதுப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு கால் அடிபட்டுச்சு தெரியுமா? ராத்திரியானா காட்டுல வெளிக்கு போக முடியல, ஒரு முள்ளா குத்துதுப்பா. இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம ஆதன் ஆப்பை பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சமீபத்தில் தங்கலான் திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த படத்தில் நடிச்ச குழந்தை நட்சத்திரம் சொல்லலாம். எஸ், நாகம்மா என்ற பிருந்தா, ஒரிஜினல் நேம் பிருந்தா, படத்துல கேரக்டர் பேர் ராகமா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன், படத்துல வந்து நடிச்சிருக்கீங்க, விக்ரம் சார் கூட நடிச்சீங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்குது? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர். படத்துல நடிச்சீங்க, நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? அம்மா அப்பாலாம் என்ன சொன்னாங்க? என் ஃபேமிலியோட நாங்க போனோம். நான் நல்லா நடிச்சிருந்தேன், எல்லாருமே நல்லா நடிச்சாங்க, நானும் நல்லா நடிச்சேன், எங்க அக்கா அண்ணாங்களும் நல்லா நடிச்சாங்க. விக்ரம் சார் கூட படம் ஃபுல்லா டிராவல் ஆனீங்க. விக்ரம் சார் கூட நடிச்சு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு? அவர் வந்து கேரிங்கா பாத்துக்கினாரு. எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சாக்லேட் கொண்டு வர்றாரு எப்பவுமே, ஷூட்டிங் ஷாப்ல. அவர் எப்பவுமே வந்து எனக்கு கால் வலிச்சதுன்னா கால் அமுக்கி விடுவார். கேரிங்கா. யாரு? விக்ரம் சாரா உங்களுக்கு? ஓகே. பாரதி அம்மா வந்து அங்க போக கூடாது, இங்கே இருக்கணும், பக்கத்துல வச்சு கட்டி பிடிச்சுப்பாங்க. யார்? பார்வதி மேடமா? சரி, ஓகே. அது நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல போனீங்களே, எந்த இடத்துல கூட்டு போய் ஷூட் பண்ணாங்க உங்களை? ஞாபகம் இருக்கு அதெல்லாம்? இருக்கு. ஈவிபில போச்சு, கேஜிஎஃப்ல போச்சு. சூப்பர். இப்போ நீங்க விக்ரம் சார் கூட நடிச்சுன்ற போது ஒரு ஹாப்பினஸ் ஒன்று உங்களுக்குள்ள இருக்கும்ல. இப்போ நம்ம நீங்க விக்ரம் சார் கூட நடிச்சிருக்கோம், நம்ம டிவிலாம் நிறைய படம் பார்த்துருப்போம்ல. நான் விக்ரம் சார் டிவில தான் பார்த்துருக்கேன், ஆனா அவர் கூட நடிக்கும் போது ஜாலியா இருந்துச்சு, எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். படத்துல நிறைய டைலாக் வந்து பேசியிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்னா என்ன டைலாக் சொல்லுவீங்க? நீங்க பேசின டைலாக். அப்பா வந்து அந்த குதிரையில இருந்து வருவார் தெரியுமா? ஆமா. அந்த சீன் வந்து எனக்கு டைலாக் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த டைலாக் உங்களுக்கு பேசி காமிக்கிறீங்களா? சும்மா பேசி காமிங்க. ஐ குதிரை. ஓகே. அப்ப அம்மா சொல்லுவாங்க, அப்புறமா நான் சொல்லுவேன் அது அப்பா தானே. அப்புறமா எங்க அக்கா சொல்லுவா அப்பா தான் தண்டின்னு சொல்லுவா. சூப்பர். உங்க கூட அர்ஜுன் பிரதர்லாம் நடிச்சிருந்தாங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களாம் என்ன சொன்னாங்க? நடிக்கும் போது இந்த மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி நடிக்கணும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அது கிடையாது, நாங்க விளையாட்டுருப்போம் எல்லாருமே விளையாண்டுருப்பீங்க. ஓகே. விக்ரம் சார் நீங்க விளையாண்டு இருக்கும்போது விக்ரம் சாரும் உங்க கூட வந்து விளையாடுவாங்களா? ஆமா, அவரும் விளையாடுவாரு எங்களுக்கு. ஓகே. என்னென்ன கேம்லாம் விளையாண்டீங்க ஷூட்டிங் செட் ஸ்பாட்ல இருக்கும்போது? அவருக்கு பிடிச்ச சாங் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து கேரன் போகும்போது வீடியோ எடுப்பாரு, அதை எப்பவுமே எடுப்பாரு எனக்கு. அப்படிங்களா? என்ன வீடியோ எடுப்பாரு? நான் அந்த சாங் போடுவேன் எப்பவுமே, எப்ப கேரன் போறோனோ அப்ப எடுப்பாரு. ஓகே. அவர் என்ன சாங் அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்? ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம், ஓகே, பொய் பொய்யா சொன்னதெல்லாம் போதும் மனசாட்சி, அந்த சாங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களை படத்துக்கு நடிக்க போறன்ற போது யார் உங்களை ஆடிஷன் பண்ணாங்க? எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சது? நான் ஆடிஷன்ல இருந்து செலக்ட் ஆகினேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் அப்பாவுக்கு வந்து நன்றி, என்னை செலக்ட் பண்ண தாமாமாவுக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் அப்பா என்ன சொன்னாங்க ஆடிஷன் அப்போ? உங்களை நீங்க என்ன நடிச்சு காமிச்சீங்க ரஞ்சித் அப்பா முன்னாடி? என்ன சொல்லி நடிக்க வச்சாங்க? எமோஷனல் சீன்ல நல்லா பண்ணிருக்க, அதுக்கு வந்து ரஞ்சித் அப்பா வந்து சூப்பரா பண்ணிருக்க. நாகம்மா என்ன நாகம்மா, அது மட்டும் போதல, தொப்பைய மெயினா குறைக்கணும். நான் சாப்பிட்டு கொண்டா இருப்பேன், தொப்பைய ஃபர்ஸ்ட் குறையே, அப்பதான் நீ நல்லா பண்ற, தொப்பைய போய் குறை, எல்லாரும் ஒல்லியா தானே இருக்காங்க, நீ மட்டும் என் குண்டா இருக்கேன்னு கேட்பாரு. ஓகே.
அவங்க கூட நடிச்சவங்க எல்லாத்துலயுமே நீங்க தான் வந்து ரொம்ப கம்மியான ஏஜா இல்ல உங்களோட கம்மியான ஏஜ் இருந்தாங்களா? என்னோட கம்மி ஏஜ் இருந்தாங்க. ஓகே. இல்ல நீங்க விக்ரம் சாரோட பொண்ணு கேரக்டர்ல தானே நீங்க பண்ணீங்க. அப்படின்றப்போ நீங்க தானே கடைசி பொண்ணா அந்த படத்துல நடிச்சீங்க இல்லீங்களா? ஆஹா, 4th பொண்ணா பண்ணேன். 4th பொண்ணா பண்ணீங்க. விக்ரம் சாருக்கு வந்து 5 பசங்க. ஓகே. நீங்க 4வது பொண்ணா நடிச்சீங்க. ஆமா. சூப்பர். இப்போ உங்களுக்கு பாரஞ்சித் அப்பா உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல, இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லி கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. சொல்லி கொடுத்துருப்பாரு. என்னென்ன விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு? இப்படி இது நீ இப்படி பண்ணணும் பிருந்தா, இது எப்படி பண்ணணும், அந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணனாகமா நான் வந்து இப்படி போறேன், நீ அப்படி போ சரியா, அம்மா கூட அப்படி போ, நான் இப்படி போறேன் சரின்னு சொல்லுவாரு அவரு. ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது பயமா இருந்துச்சா? நம்ம படத்துல நடிக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சா? இல்ல, நான் எதுக்கு பயப்பட போறேன், நான் தைரியமா போனாங்க. ஓகே. வந்து உட்கார வச்சாங்க. அப்புறமா ஃபர்ஸ்ட் டேக் வந்து பார்வதி அம்மாவுக்கும் விக்ரம் சாருக்கும் எடுத்தாங்க. அப்புறமா எடுக்கும்போது அவங்க வந்து எப்படி பண்ணிருக்காங்க நான் பார்த்தேன். அப்ப நம்மளும் பண்ணது ஒண்ணு, நான் பண்ணி பார்த்தேன், பண்ணிட்டு நம்மளும் ட்ரை பண்ணல பண்ணேன். எப்போ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஷூட்டிங் போனீங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆடிஷன் முடிச்சோனே அடுத்த மறுநாளே போனேன். ஓகே. ஆடிஷன் முடிஞ்சு அடுத்த மறுநாளே ஷூட்டிங் போயிட்டீங்களா? ஒரு நாளே உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்களா ரஞ்சித் அப்பா? ஆமா, என்ன செலக்ட் பண்ணிட்டாரு. என்னாலே நம்ப முடியல. நேர்ல பாக்குறோட மூவில பார்த்து செமையா இருந்துச்சு. ஓகே. படம் நீங்க என்ன சீன் நடிச்சு காமிச்சீங்க ஆடிஷன்ல? எமோஷனல் சீன் பண்ணி காட்டு. அது எங்களுக்கா பண்ணி காட்ட முடியுமா? எமோஷனலா பண்ணி காமிங்க. ஆக்ஷன். நான் தான் ஆக்ஷன் சொல்லணும். ஆக்ஷன். பா, நம்மளுக்கும் கால் இருக்குல்லப்பா, வெயில்ல நடக்க முடியல, காலெல்லாம் சுடுதுப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு கால் அடிபட்டுருச்சு தெரியுமா? ராத்திரியானா காட்டுல வெளிக்கு போக முடியல, ஒரே முள்ளா குத்துதுப்பா. சூப்பர். உண்மையில ரொம்ப பயங்கரமா பண்ணீங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள எப்படி எழுதிங்க? சூப்பரா, உண்மையிலே சூப்பரா பண்றீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஆக்டிங்லாம் யார் சொல்லி கொடுத்தா, இல்ல நீங்களாவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அம்மாவே எல்லாமே அம்மா சொல்லி கொடுப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆக்டிங் போகணும் இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்து வர ஆரம்பிச்சது? நான் வந்து வீட்டுல வந்து ஆக்டர் பண்ணுவாங்க, டிவில பாப்பேன் தெரியுமா, அது மாதிரி. அதுல வந்து நான் பார்த்து கத்துப்பேன், அம்மா சொல்லி தருவாங்க எனக்கு. ஒரு விஷயமும் பார்த்து பண்ணீங்களா? சரி, உங்களுக்கு ரொம்ப மோஸ்டா ரொம்ப பிடிச்ச ஆக்டர்னா யார் சொல்லுவீங்க? விக்ரம் அப்பா, பார்வதி அம்மா தான் எனக்கு எப்பவுமே. அப்படி நீங்க படத்துல நடிச்சிட்டு நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது. உண்மையில உங்களுக்கு நீங்க விக்ரம் அப்பா அவங்களாம் உங்களுக்கு பிடிக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்னா பிருந்தாக்கு யாரு? விஜய் சேதுபதி. சரி, ஓகே. இப்போ விக்ரம் சார் கூட நிறைய நீங்க ஒர்க் பண்ணீங்க. எத்தனை நாள் விக்ரம் சார் கூட ஒர்க் பண்ணீங்க படத்துல ஷூட்ல? ஷூட் 18 டேஸ் போச்சு. எத்தனை டேஸ் போச்சு? 89 டேஸ். 89 டேஸ்னும் விக்ரம் சார் கூட ஸ்கூல்ல வந்து சப்போர்ட் மிஸ்லாம் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா, எக்ஸாம் குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுதவே இல்ல, ஆனா பாஸ் பண்ணி விட்டாங்க. என்ன பாஸ் பண்ணிட்டேன், படத்துல நடிக்கிறேன்னு சொல்ல. பேசாம நானும் அதான் உங்களை மாதிரி ஏதாவது ஸ்கூல் படிக்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் யாருமே வந்து எனக்கு இந்த மாதிரி சொல்ல, குவார்ட்டர்லி எக்ஸாம் நீ எழுதலாம் திருப்பி வந்து எக்ஸாம் எழுதணும் எல்லாம் வந்து எழுதுறேன். இப்போ நீங்க படத்துல நடிக்கிறனால உங்களை பாஸ் பண்ணி விட்டாங்க பாருங்க. இல்ல, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நல்லா எழுதுவேன், அதனால என்ன பாஸ் பண்ணி விட்டாங்க. மூவிக்காகவே 100 of 100 பாஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கு ஒரு இது. ஓகே. இப்போ நீங்க என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? 4th ஸ்டாண்டர்ட்ல பிருந்தா வந்து தங்கலான்ற மாதிரி ஒரு பெரிய படத்துல வந்து விக்ரம் சார் கூட ஒரு பொண்ணா நடிச்சிட்டீங்க. இது நீங்க ஃபியூச்சர்ல யோசிக்கும் போது பயங்கர ஹாப்பியா இருக்கும்ல? ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா. ஃபியூச்சர்ல பிருந்தாக்கு என்ன ஆகணும்னு ஆசை? பெரிய ஆக்டர் ஆகணும், ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசை. சரி, ஓகே. சரி, இந்த படம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்தாங்கல்ல, யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், யாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க? ரஞ்சித் சாருக்கு, ஞானவேல் சாருக்கு, விக்ரம் அப்பாவுக்கு, பார்வதி அம்மாவுக்கு, பசுபதி சாருக்கு, டேனியல் சாருக்கு, மாளிகா மேம்க்குலாம், அவங்களுக்குலாம் அவங்க கூட நடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கேன். சரி, ஓகே. பசுபதி சார் கிட்ட எல்லாம் பேசுனீங்களா? அவர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு நாளைக்கு பர்த்டேன்னு சொன்னேன்னா, அதனால போய் சொல்றதுக்கு வந்து நிறைய பெரிய பாக்ஸே சாக்லேட் கொண்டு வந்துட்டாரு. அப்ப நான் இல்ல. ஓ, நீங்க உங்க பர்த்டேனால பாக்ஸ் நிறைய பசுபதி சார் சாக்லேட் எடுத்தாங்க? நான் சும்மா சொன்னேன். அவர் ஃபுல்லா பாக்ஸ் ஃபுல்லா சாக்லேட் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. உனக்காக அவர் வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தாரா? அதுக்கப்புறம் அப்ப நான் இல்ல.
அப்புறம் திருப்பி வந்து கேட்டாரு அவங்ககிட்ட? ஆமா, அவர் வந்து எனக்கு சாக்லேட் கொடுத்தாரு. நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு பர்த்டே இல்லைன்னு சொன்னீங்களா? இன்னும் பொய் சொன்னியான்னு சொன்னாரு அவரு. நீ என்ன சொன்னீங்க? அவன் சொன்னான். ஓகே, சூப்பர். இப்போ நீங்க ஆக்ட்ரஸ் ஆகணுன்ற மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு ஏதாவது பாரஞ்சித்தப்பா அட்வைஸ் பண்ணாரா? ரஞ்சிதப்பா வந்து எங்களுக்கு, நான் வந்து சாவறது சீனும் இல்லை, நான் ஃபுல் படத்துல இருந்தேன். நாங்க எல்லா சீனும் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து அழுவுற எமோஷனல் சீன்ல வந்து கத்தி கத்தி அழுவணுமா, தொண்டையே மாறி போச்சு அதுல. அதனால அந்த சீன் எடுத்துட்டாங்க. அந்த சீன் எடுத்துட்டாங்க. நாங்க கதிர் கதிரி அழுவுறது எப்படி அழுதுன்னு தெரியுமாண்ணா, அப்படியே தொண்டெல்லாம் வலிச்சுது எங்களுக்கு, வாய்ஸே மாறி போச்சு. கிளைமேக்ஸ்லாம் சவுண்ட் கொடுக்குற சீன்லாம் இருந்துல, அந்த மாதிரி அழுகிற சீன்லாம் அதெல்லாம் எங்களுக்கா பண்ணி காமிக்க முடியுமா? எப்போ இப்போ வந்துப்பா மா கூப்பிடுமா, எப்போ மா மா பாப்பா எப்போ, அந்த சீனை வந்து அதே மாதிரி எங்க குணவதி அக்கா வந்து போய் அங்க அவங்க ஊர்ல போய் மாட்டிப்பாங்க. அதுல அந்த சீனும் எடுத்துட்டாங்க. அதுல வந்து அதே மாதிரி கத்தி கத்தி எல்லாரும் எக்கா போகுதுக்கா, எக்கா போகுதுக்கா, தம்பி அங்க போகுதுடா, எக்கா வந்துருக்கா, எங்க அக்கா சுத்தி அடிக்கிறதுக்கு இருப்பாங்க எல்லாரும். சூப்பர். படத்துக்கு டப்பிங்கும் நீங்க தான் பண்ணீங்களா? ஆமா, டப்பிங் நான் தான் பண்ணேன். சூப்பர். டப்பிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு ஜாலியா இருந்துச்சு, அவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஓகே. பார்வதி மேம் கூடயும் விக்ரம் சாருக்கு அப்புறம் பார்வதி மேம் கூடயும் கூட ஃபுல்லா டிராவல் பண்ணீங்க. பார்வதி மேம் கூட வரும்போது பார்வதி மேம் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க? இதை நீங்க கரெக்டா பண்ணணுமா, இதை கரெக்டா பண்ணணுமா, இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களாப்பா? அவங்க வந்து இப்ப அங்க வந்து இது நாங்க கேஜிஎஃப்ல வந்து அந்த ஷூட்டிங் எடுத்தாங்க, ஃபுல்லா ரவுண்ட் பண்ணி இது பண்ணி அதுல நிக்க வச்சாங்க. நான் உளுந்திருப்பேன்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா பிடிச்சிட்டு பக்கத்துல வச்சு எங்களை கட்டி பிடிச்சிருந்தாங்க. உங்களை கட்டி பிடிச்சிட்டாங்களா? சரி, அதை தாண்டி வேற ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா பார்வதி மேம்? விக்ரம் சார் வந்து எங்க பார்வதி அம்மாக்கு சாக்லேட் கொடுப்பாங்க. அவர் வந்து பார்வதி அம்மா சேனல் உட்காரும்போது அவங்க பின்னாடி போவாங்க, போயிட்டு சாக்லேட் எடுத்துட்டு வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க, விளையாடுவாங்க எல்லாருமே. நாங்களாம் சூப்பர். மாளவிகா மேம் கிட்ட பேசுனீங்களா? பேசினோம் நாங்க. மாளவிகா மேம் என்ன சொன்னாங்க? அவங்க வந்து சோ கியூட் பேபின்னு சொன்னாங்க என்ன பார்த்து. நீ என்ன சொன்னீங்க? தேங்க்யூ மேம் சொன்னேன். சூப்பர். நிறைய ஆக்டிங் வீடியோ இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு. இந்த படம்ல 5 மூவி பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி 5 மூவிஸ் என்னென்ன மூவிஸ்லாம் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் படம் வந்து பாட்டில் ராதா, செகண்ட் படம் வந்து பிடி சார், தேர்ட் படம் வந்து நரகனு, ஃபோர்த் படம் வந்து தங்கலானு, ஃபிஃப்த் படம் வந்து மண்ணங்கட்டி. சூப்பர். டெஸ்ட் ஷூட் போயிட்டு வந்தேன். அங்க போனா விஜய் சேதுபதி இருக்கான்னு சொன்ன தெரியுமா, அவரோட பையன் இருக்காங்க தெரியுமா, அவருக்கு தங்கச்சியா நடிக்க போறேன். இதுக்கப்புறம் தங்கச்சியா நடிக்க போறீங்களா? சூப்பர். அதுவும் இப்ப விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கணும்னு நினைச்சீங்க, பட் அவர் பையனோட தங்கச்சியா வந்து நடிக்கும் போது அதுவும் ஹாப்பியா இருக்குல்ல? எனக்கு ஹாப்பியா இருக்கு ரொம்ப. இப்போ பொண்ணு இந்த டேலண்ட் கிடைச்சது. பாரஞ்சித் சார் வந்து என்ன சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு உங்ககிட்ட? இல்ல ஆடிஷன் நாங்க ஒரே நல்லதா செலக்ட் ஆனோம். ஈவினிங் போனோம், மறுநாள் ஷூட் போயிட்டோம். ஓகே. தாமத் வந்து ஆல்ரெடி நீலம்ல ஒரு இது பண்ணிருக்கா. ஓகே. அதை மென்ஷன் பண்ணவே எனக்கு ஆக்சுவலா தெரியாது. ஓகே. அப்புறம் விக்ரம் சார் பொண்ணுன்னே அதை விட பெரிய வாய்ப்பு என்ன, ரஞ்சித் சார் டைரக்ஷன் இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. அவருக்கு கிடைக்கிறதுவே பெரிய விஷயம் தானே. எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு வந்தா போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. எங்க அம்மா நான் வந்து விக்ரம் சாருக்கு பொண்ணா பண்ணிருந்தால எங்க அம்மா கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எங்க அம்மாக்கு. சூப்பர். செட்ல விக்ரம் சார் கூட எல்லாம் வந்து போனீங்களா? செட்ல போய் விசிட் பண்ணீங்களா? சார் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாரு. ஓகே. அவர் கேரவன்ல கூட நான் போயிட்டு வந்திருக்கேன். ஓகே. பாத்தீங்களா அப்படின்னு பாயாசம் எடுத்துட்டு போய் சாப்பிடுவாரு. ஓகே. எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு அவர். ரொம்ப எல்லாரும் யாருமே பேதம் பாடு இல்லாம எல்லாருமே ஈக்குவலா பாப்பாரு. வந்தோடனே வணக்கம்மா, குட் மார்னிங் பிருந்தாமா அப்படி சொல்லுவாரு. நாகம்மா எங்க போயிட்டா இன்னும் வரலையா, அவ கொஞ்சம் சேட்டை பண்றா, சொல்லுங்க விழுந்துட போறா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் சொல்லிட்டு வருவேன் அவங்களுக்கு. அந்த இடத்த விட்டு நினைச்சுக்கூடாது, அதான் உட்காரணும். போனோடனே மைக்க வாங்கிட்டு எல்லாருக்குமே ஹாய் சொல்லிடுவோம். விக்ரம் சாருக்கு வந்து எங்க அம்மா நேமே தெரியாது, அதனால பிருந்தாம்மா பிருந்தாமான்னு சொல்லிட்டு இவங்க பேரே பிருந்தான்னு வச்சிட்டாங்க. அதனால என்ன நாகம்மா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லாம் நாகம்மா நாகம்மா. அப்புறமா ஆடியோ லஞ்சுக்கு போகல, என்ன நாகம்மா அப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அவ்வளோ வெயில நடிச்சார், கட்ட கரையில இருந்தேன் நான். அப்படி இது ஃபுல்லாவே வெயில்ல தான் ஷூட், வெயில் நைட் ஷூட் ஃபுல்லாவே போச்சு. எல்லாத்துலயுமே ரொம்ப ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதுல பாப்பாலாம் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு.
அப்படின்னும் போது நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாரும். ஓகே, கண்டிப்பா படம் ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி வெயில்ல அந்த அந்த மாதிரி இடத்துல ஷூட் விக்ரம் சார் ரியலாவே ஒரு மேட்டே இல்லாமலாம் விழுந்து நடிச்சிருக்காரு. ஓகே. அப்பெல்லாம் ஒரு கால்ல அந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் குத்துச்சு. அதெல்லாம் நாங்க பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் அந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாரு. ஓகே, இப்போ அதுதான் இப்போ வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்கும்போது பாப்பாவும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க போது இந்த காஸ்டியூம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே அந்த யோசிங்களா என்னதான் இருந்தாலும் இந்த காஸ்டியூம் நம்ம போட்டு நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். அது விக்ரம் சாரா இருக்கட்டும் சரி, அவ்வளோ டவுன் டு எர்த் வந்து பயமா இறங்கி பண்ணாரும்போது நீங்க என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது, எனக்கு வார்த்தையே வரல. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ரஞ்சித் அண்ணாவதுல என் பொண்ணு பெருசா வராலோ இல்லையோ இவ்வளோன்னு வந்தாலும் போதும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டட். அவர் இவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டாரு பாப்பாவை, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ கூட நடிச்ச தங்கச்சி கேரக்டர், அக்கா கேரக்டர், இன்னொரு ஒரு குட்டி பாப்பா சச்சின் பேபி, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குட்டி குட்டி குழந்தைங்க இருந்து எல்லாருமே. சோ அவங்களுக்கானது எல்லாருமே ஃப்ரேம் வச்சு கொடுத்தாரு. ஓகே, எல்லாருக்குமே அந்த ஃப்ரேம் க்ளோஸ் அப் ஷாட் எல்லாருமே காமிச்சிட்டாரு. தரலி அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு Dress வந்து ஒரு 50 days போடணும். ஒரு Dress. ஆமா, அது ஐயோ அது கஷ்டமா இருந்துச்சு. ஸ்மெல் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா? கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் இப்படி கேக்குறீங்க, இப்பதானே நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மழையிலயும் கஷ்டப்பட்டாங்க. மழை போயிட்டே இருக்கும், அப்போ ஒரு ஷாட் எடுப்பாங்க. ஓகே, சூப்பர். ரொம்ப கஷ்டம் போட்டுனாங்க. எங்க அம்மா கூட கட்டக்கரையில ரொம்ப சேட்டப் பண்ணுவாங்க. அப்புறம் தூங்கிடுவா, நகமான்னு கூப்பிடுவாங்க. பாவம் ஏடிஸ் தான் வந்து கூப்பிட்டு போவாங்க. ஏடிஸ்ங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு பிடிச்ச ஏடி சாங் வந்து நேம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லாத இடமா ஆபீஸே நீ உங்களுக்கு தான், நீங்க போற வரைக்கும் ஆபீஸ் உங்களோட தான். சொல்லுங்க. சுர்தி அக்கா, அப்புறமா அன்பு அண்ணா, கார்த்திக் அண்ணா, தாம் அம்மா, அப்புறமா எல்லாருமே பாத்துக்கிட்டாங்க. அவர் கூப்பிடுவாரு நாகமாயங்க அப்படின்னுவாங்க. கண்டினியூ ஷாட் வரும்போது தூக்கிட்டு ஓடி போவாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க எல்லாமே. அகத்தின் அண்ணா, இவங்க 5 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அகத்தின் அண்ணா. ரஞ்சித் சார் என்ன சொன்னாரு? ரஞ்சித் சார் வந்து இவன் நல்லா பெரிய ஆளா வருவா, என்னோட பிளஸிங் எப்பவுமே இருக்கும், நான் இவளை மறக்கவே முடியாது. எனக்கு ஃபேஸ்புக்ல யாருன்னே தெரியல, ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹாய் அக்கா அப்படின்னாங்க. ஹாய் பண்ண யாருப்பான்னு கேட்டதுக்கு அக்கா நாகமா எப்படி இருக்கா அப்படின்னாங்க. யாருன்னு பார்த்தா தங்கலாண்ட பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நாகமான்ற கேரக்டர் ரஞ்சித் சார் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பாட்லயே மறைக்க முடியாத ஒரு பேரு, சுட்டித்தனம் பண்ண ஒரு பொண்ணு, மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாரு. அதுவே பெரிய விஷயம். சூப்பர். ரொம்ப 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 நன்றி. நான் ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கான பலனா இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இது என் பொண்ணு காமிச்சு கொடுத்துருக்கிறது ரொம்ப நன்றி. எங்க அம்மா இவ்வளவு பேச நான் எதிர்பார்த்ததே இல்ல. விக்ரம் சார் படத்துல நாங்க ஸ்கிரீன்ல தான் பார்த்திருக்கோம். அவரை டெய்லி நேர்ல டெய்லியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரு பேசுறது பாரதீபம்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஹாய் சுத்தமா எப்படி இருக்கீங்க, உங்க சாரி நல்லா இருக்கு, அந்த மாதிரி ஒரு கமெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். இவ்வளவு நல்லா பேசுறாங்க. அவங்க பூ படத்துல பார்த்த மாதிரி இல்ல, மரியாதைல பார்த்த மாதிரி இல்ல, டோட்டலா வேறமா. அந்த படத்துக்காகவே அவங்க டிட்டோ மாத்திருக்காங்க. ஃபுல்லாவே மாறி இருக்காங்க. ஃபுல்லாவே அவங்களோட இதுவே மாத்தி. விக்ரம் சாரோட மூவி எனக்கு ஒரே ஒரு மூவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அன்னியன். அவர் வந்து நிறைய பண்ணிருப்பார், செம்மையா பண்ணிருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்னியன்ல படத்துல. ஓகே, சூப்பர். ஆக்சுவலா ஆக்டர் மட்டும் இல்ல, டான்ஸரும். ஓகே, ஸ்டேஜ் டான்ஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தங்கலானோட சாங் எல்லாம் இருக்கு தெரியுமா, எல்லா சாங்கோட மினிக்கு சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயம் பாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் பண்ணட்டும். அதுக்கு என்னோட சார்பா, ஆதன் சினிமா சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உங்க நேரம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ஒரு பெரிய நன்றி. பாட்டு பாடுறீங்களா? பாட்டு பாடுங்க. அன்னக்கிளி அட அன்னக்கிளி, அன்னக்கிளி அன்னக்கிளி சாஞ்சோட சாயக்கிளி, அண்ணனோட முன்ன வந்தாலே உள்ள வெக்க வந்து மாமனுக்கு சொக்கி நின்னாலே, மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கி மினுக்கா நடந்தா தின்னாக்கு தான், சிலிப்பி சிலிப்பி ஜிகனா சிலிப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னாக்கு தான். சூப்பர். தொடர்ந்து நீங்களும் நிறைய விஷயம் பண்ணுங்க. அதுக்கு என்னோட பெரிய கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ.